இன்றைக்கி வந்து நான் என்னோடய சேமிப்பு தான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவாக போட போகிறேன். ஸோ ஓன் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. பட் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பாப்பா இருக்கிறா, ஆனால் பாப்பா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அது சாங் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஓனாக இருந்தாலும் சரி. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எனக்கு பண்ண முடியாது. ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உண்டியல் சேமிப்பு தான் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எடுக்க போகிறேன், கணக்கெடுக்க போகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து டெய்லியும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இல்லையா, அந்த செலவு வந்து அந்த செலவை நான் பண்ணாமல் நான் வந்து செலவு மிச்சப்படுத்தி ஸோ உண்டியலாக சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் உண்டியல் சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 உண்டியல் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அக்டோபர் மாதம் ஒரு உண்டியல், நவம்பர் மாதம் ஒரு உண்டியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு உண்டியல் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 உண்டியல்லையும் இன்றைக்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு உண்டியலில் தான் நான் வந்து அக்டோபர் மாதம் உள்ள உண்டியலில் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த உண்டியல் வந்து இப்போ தான் வந்து நான் கட் பண்ணேன். அது வந்து பிளாஸ்டிக் உண்டியல், மண் உண்டியல் கிடையாது. ஸோ மண் உண்டியல் இருக்குது. ஸோ நான் அதில் போடலை, யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு இப்போ தான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உண்டியல் கட் பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்களும் வந்து வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் உண்டியல் வாங்கி அந்த வேஸ்ட்டு செலவு பண்ணுறத நீங்கள் வந்து உண்டியல் சேர்த்து வைங்க. உங்களுக்கு ஒரு எதுக்காவது யூஸ் ஆகும். இல்லை வீட்டு செலவுக்கோ, இல்லை வாடகை கொடுக்கறதுக்கோ, இல்லை வந்து எதுக்காவது யூஸ் ஆகும் இல்லையா, இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி வந்து உண்டியல் சேர்த்து வைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய நான் உண்டியல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 உண்டியல் சேர்த்து வச்சேன். ஸோ அந்த 6 உண்டியலில் வந்து 3 உண்டியல் தான் வந்து என்கிட்ட கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கள் பாப்பாங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உண்டியல் உடச்சி கட் பண்ணிவிட்டு காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது, ஸோ தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, ஸோ அந்த பழக்கம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் வந்து நான் வீட்டில் வச்சு இந்த உண்டியல் 3 உண்டியலுமே கண்டிப்பாக நான் சேர்க்கலை. ஸோ வீட்டில் வச்சுருந்தேன்னா இதில் ₹1 கூட என் கையில் இருந்திருக்காது. எங்கள் பாப்பாங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இது நான் வந்து கடை வச்சுருந்தேன், ஸ்நாக்ஸ் கடை. ஸோ அதில் நிறைய நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் கடையிலேயே அந்த கடவுளையே வச்சு நான் உண்டியல் சேர்த்தது தான் இது. டெய்லி ₹100 அப்படின்னு சொல்லிட்டு ₹100வோ இல்லை ₹150 என் கையில் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோவும் நான் சேர்த்து எடுத்து உண்டியலில் போட்டுருவேன். ஸோ எனக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து செலவு பண்ணுறதுனா வந்து நான் செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன். வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறது, அரிசி வாங்குறது, அப்புறம் பாப்பாங்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வாங்குறதுல தான் நான் காசு நிறைய செலவு பண்ணுவேன். ஸோ எனக்கு கூட அதிகமாக நான் எடுக்க மாட்டேன். ஸோ பாப்பாங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணும் இல்லையா, அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம வேலைக்கு போய் என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போது இந்த உண்டியல் சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வந்து உங்களோட நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை தினக்கூலியாக கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினக்கூலின்றவங்க வந்து டெய்லி ஒரு ₹100வோ இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ எடுத்து ஒரு உண்டியலை போட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் காசு இல்லாதப்போ உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ நான் அப்படி தான் நினச்சி நான் எடுத்து வச்சேன். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சேர்த்து வச்ச உண்டியலில் எதனா ஒரு பொருள் எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெண்ட் கொடுக்கறதுக்கு சுத்தமாக கையில் காசு கிடையாது. ஸோ அமௌண்ட்டு கடை வச்சுருந்தது வந்து அது வந்து கான்ட்ராக்ட் மூலயமா நான் வச்சுருந்தேன் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அது இந்த மந்த்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் வெளியில் தான் வேலைக்கு தேடி போகணும். ஸோ இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு வந்து நமக்கு அந்த கடை ஜாப் வராது.
ஸோ அந்த கடை வரத்துக்கும் முன்னாடியே வந்து நம்ம இதெல்லாம் முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல தான் நான் வேலைக்கு போக போகிறேன். ஸோ கேட்டிருந்தேன் என் சூப்பர்வைசர்கிட்ட, சொல்கிறேம்மான்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம். ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வேலைக்கு போயிடுவேன், பழையபடி நான் வேலைக்கு போயிடுவேன். ஸோ இது வந்து இந்த மந்த்து வந்து நமக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி வந்து ரெண்டில் வாடகை கொடுக்க கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து ஃபேமிலி ரன் பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு காசு என்னால் சேர்த்து வைக்க முடியலை, என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியலை, ரன் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த உண்டியல் வந்து வெறும் 30 ரூபா தான், ஜஸ்ட் 30 rupees. இந்த 30 ரூபா அந்த உண்டியலில் நான் எவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கேன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? இப்போ இன்னும் நான் அமௌண்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ கேஷ் வந்து எனக்கு கம்மியாக தான் சின்ன உண்டியல்னு பார்த்தேன். ஸோ எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ காசு நம்ம சேர்த்து வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷம் உங்களுக்கும் நினைக்கணும், உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா உண்டியல் சேருங்க, சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். என்னடா எடுக்க வந்துகிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? நானே அப்படி தாங்க ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறேன், எடுக்க வந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உண்டியல் இந்த எடுக்கிற அமௌண்ட் வந்து அக்டோபர் மாதம் உள்ள கேஷ் மட்டும்தான். இது அக்டோபருக்கு அடுத்த நவம்பரில் வந்து இதில் 1 ரூபா கூட நான் போடலை. வெறும் அக்டோபர் மாதம் 1லேருந்து 30 தேதி வரைக்கும் போட்ட அமௌண்ட்டு தான் இது. ஸோ என் கையில் எவ்வளோ வருதோ அந்த கேஷ் அப்படியே நான் போட்டுருவேன். நம்ம கடைக்கு வந்து பொருள் போடுறவங்களுக்கு கொடுத்தது போக, அப்புறம் வந்து நம்ம தெண்டல்ன்றது வந்து டெய்லியும் காசு கட்டணும். இப்போது ஒரு 10,000 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா டெய்லி 200 ரூபா அந்த மாதிரி கட்டணும். ஸோ ப்ளஸ் இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நான் உண்டியலில் வந்து 100 150 நான் போடுவேன். ஸோ இதெல்லாம் மீறி வந்து கடைக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி போடணும். அப்புறம் வந்து 90s கிட்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ அந்த 90s கிட்ஸ் அதில் வந்து நம்ம கடைக்கு சரக்கும் போட்டு தெண்டல் சீட்டு டெய்லியும் 200 ரூபா கட்டி நமக்கு சரக்கு போடுறவங்களுக்கு டெய்லியும் அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கான கேஷ் கொடுத்து, இதில் வந்து எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டு மட்டும்தான் எனக்கும் தனியாக சம்பளமும் ஒரு 500 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுருவேன். ஸோ இது 4மே அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு வந்து சரக்கு போடுறது, உண்டியல் சேர்க்குறது, அடுத்து எனக்கு சம்பளம், ப்ளஸ் இதில் வந்து நம்ம கடைக்கு சரக்கு போடுறவங்களுக்கு காசு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு அதில் மீதி எவ்வளோ வருதோ அந்த கேஷ் எடுத்து நான் உண்டியலில் போட்டுருவேன். ஸோ 100 ரூபா வந்தாலும் சரி, இல்லை 50 ரூபா வந்தாலும் சரி, இல்லை 150 ரூபா வந்தாலும் எவ்வளோ வருதோ அதை எடுத்து நான் உண்டியலில் போட்டுருவேன். இப்போ நான் உண்டியல் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா நோட்டை 2ஆக கட் பண்ணிட்டேங்க. எனக்கு மனசே கேட்கல, கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த நோட்டு வந்து இப்படி இருந்தும் சொல்ல நீட்டாக. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியலை, உள்ளே இருந்தபோது தெரியலை. ஸோ 50 ரூபா நோட்டு வந்து 2ஆக கட் ஆகிடுச்சு. ஸோ அதுவே கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் நான் என்கிட்ட கொடுத்தேன்னா அவர் ஒட்டி சேல்ஸ் பண்ணிவிடுவார். ஸோ பார்க்கலாம்.
ரூபான்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். 50 ரூபாவாச்சே, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். 3 மாதம் இது தானே வெயிட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம உண்டியல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இவ பேசிக்கிட்டே இருக்கிறாளே, எவ்வளோ இருக்குன்னு சொல்லுமா முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், நானே அதை ஆச்சரியமாக தாங்க பார்த்துட்ருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், எடுக்கன்னு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. நோட் எல்லாத்தையும் பிரித்தாச்சு. இப்போ வந்து 5 ரூபா காயின், 10 ரூபா காயின் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். இதில் வந்து 2 ரூபா காயின் இருக்குது, 1 ரூபா காயின் இருக்குது. ஸோ எல்லா காயினும் நம்ம வந்து இப்போ பிரிக்கணும். பிரித்தாதான் வந்து எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? 20 ரூபா காயின் இருக்குது, 5 ரூபா காயின் இருக்குது, 10 ரூபா காயின் இருக்குது, 2 ரூபா காயின் இருக்குது. ஸோ 1 ரூபா காயின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 2 ரூபா காயின் எல்லாத்தையும் பிரிச்சுருவோமா? ஒரு 11 நிமிஷம் போய்